பல நாடுகளுக்கு விஜயம் செய்த பின் இளவரசி ஷோபா மீண்டும் விஜயநகர பேரரசிற்கு விஜயம் செய்தார். அப்புறம் நாங்க வடக்கு பக்கம் பனி மூடியிருந்த மலைகளுக்கு போனோம். அங்க பனியில சறுக்கிக்கிட்டு இருந்த பெரிய பெரிய ராட்சசர்களை பார்த்தோம். நான் அவங்களுக்காக பாட்டு பாடினேன். நம்ம விஜயநகரத்து நாட்டியங்களா ஆடினோம். கொஞ்ச நேரத்திலேயே நாங்க நண்பர்களாயிட்டோம். அவர்கள் உன்னுடன் நாட்டியம் ஆடினார்களா? என்னால் நம்ப முடியவில்லையே. உண்மையை சொன்னால் மகாராஜா, வடக்கு தேசத்தில் உள்ளவர்கள் நம் நாட்டின் பாரம்பரிய நாட்டிய கலைகளையும் சங்கீதத்தையும் மிகவும் ரசிப்பார்கள் என்பது தெரிந்த விஷயம். எனக்கு தெரிந்தவரை அசோக சக்கரவர்த்தி கூட ஒரு முறை நம் நாட்டு கலையை அவர் ரசித்து ராஜகுரு, நீங்கள் விசித்திரமான மனிதர். சரி ஷோபா, நீ சொல். உனது யாத்திரை பற்றியும் அங்கு சந்தித்தவர்கள் பற்றியும் சொல். எல்லாரும் பாருங்க, தாளத்துக்கு ஏத்த மாதிரி ராஜகுருக்கு ஆட தெரியல. ராஜகுரு, கொஞ்சம் தாளத்துக்கு ஏத்தபடி ஆடுங்க. ராஜகுரு, இப்படித்தான் தாளத்துக்கு ஏத்த மாதிரி. தெனாலிய பாருங்க, தாளத்துக்கு ஏத்த மாதிரி ஆடுறாரு. என்ன விஷயம் சுவாமி? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த நாட்டியத்துல விசேஷமா அப்படி என்னதான் இருக்கு? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்ன சுவாமி, நாட்டியத்துல ஆனந்தம் இருக்கு. உங்களுக்கு ஆனந்தம் கொடுக்கிற விஷயம் எதுவுமே கிடையாதா? சொல்லுங்க. ஏன் கிடையாது? என்னோட விரோதியோட கஷ்டத்துல எனக்கு ஆனந்தம் கிடைக்குது. என்ன பார்த்து யாராவது ஜே போட்டாங்கன்னா அதுலயே எனக்கு ஆனந்தம் கிடைக்குது. இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு மூலையில துக்கம் ஒண்ணு புதஞ்சிருக்கு. என்னோட மனசு ரொம்பவே மென்மையானது. என்னோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மென்மையான குணம் வெளிவரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப என்னன்னா அது வந்து
எனக்கு நாட்டியம் கத்துக்கணும். கொடூர மனம் கொண்ட ராஜகுருவே, உனக்கு நாட்டியம் கத்துக்க ஆசையா? முடியாது, உன்னால கத்துக்க முடியும்னு எனக்கு தோணல. உனக்கு வராது. இவருக்குள்ளேயும் கொஞ்சம் கலத்திறமை ஒளிஞ்சிருக்கு, எனக்கு தெரியுதே. நான் நாட்டியம் கத்துக்குவேன். நீ உன் கோணலான உடம்ப கொஞ்சம் நீராக்கிக்கணுமே. என்ன சொல்ற ராஜகுருவே? நான் எப்படி நாட்டியம் கத்துக்குவேன்? நீ வேணா பாரு. அப்ப நீ பிள்ளையார் கோவிலுக்கு போனா அங்க உன் ஆசை நிச்சயம் நிறைவேறும். போ ராஜகுருவே, போ. போய் ஞானத்தாடிற வழிய பாரு. வரவேண்டும் மானிடா, வரவேண்டும். வா வா, நான் உன்னை நன்றாக காண விரும்புகிறேன். புயல் அடிக்கும் இரவு நேரத்தில் ஏன் என்னை இங்கு தேடி வந்தாய்? கணேசா, என்னை எல்லோரும் கேலி செய்கிறார்கள். என் மனைவி கூட என்னை உதவாக்கரை என்று நினைக்கிறாள். இந்த தெனாலிராமன் நாட்டியமாட ஆரம்பித்தால்... நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் தாத்தாச்சாரியாரே, இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. நீங்கள் வீணாக கவலைப்படுகிறீர்கள். அதாவது என்னால் நாட்டியமாட முடிந்தால் எல்லோருமே என்னை விரும்பத் தொடங்குவார்கள். அவர்கள் என்னை பார்த்து சிரிக்க மாட்டார்கள். கணேசா, எனக்கு எதுவுமே புரியவில்லை. என்னுடைய மனதில் ஒரு பாரம் இருக்கின்றது, ஒரு மிகப்பெரிய பாரம் இருக்கிறது. நாட்டியம் மனதார செய்ய வேண்டிய ஒன்று. நான் ஒரு கதை சொல்கிறேன். இந்த லட்டை எடுத்துக்கொள். ராஜகுரு கவனமாக கேட்கத் தொடங்கினார். சிவபெருமானின் கதையை விநாயகர் கூற கேட்டார். நடராஜ பெருமான் ஆடிய நாட்டியத்தின் விளக்கம் அது. இவ்வாறு கதையை கூறிக்கொண்டே விநாயகர் ராஜகுருவின் மனதில் இருந்த பாரத்தை லேசாக்கிவிட்டார். என்னால் நாட்டியமாட முடியும். ஆஹா ஆஹா. என் கணவர் எங்கே? காணவில்லை. ஆமாம், ராஜகுரு எங்கே? நான் இங்கு இருக்கிறேன். ராஜகுருவே, உங்களை தேடிக் கொண்டிருந்தோம். ஆமா, தேடிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு நாட்டியத்துல தாளம் தவறேனா என்ன? அப்படியா? இப்படியாக விநாயக பெருமானின் உதவியோடு ராஜகுரு விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தலை சிறந்த நாட்டிய கலைஞர் ஆனார். எல்லாருக்கும் வணக்கம்.